ஹாய், இந்த வீடியோவில் தீபாவளி ஸ்பெஷல் ஃபஸ்ட்டு டிஷ் இன்றைக்கி முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அரை கப் உளுந்தை வந்து நான் ஒரு பேனில் சேர்த்து ப்ரௌன் கலரில் வர வரையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் லைட்டாக கலர் மாதிரி அந்த உளுந்து வாசனை வர வரையும் நம்ம வறுத்துக்கணும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் இது கூடவே நம்ம வந்து பொட்டுக்கடலை 1/4 கப் சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பொட்டுக்கடலையே சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த ஹீட்லேயே இது வறுபட்டுரும். ஸோ இப்போ இதை ஆற வச்சு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கிறேன். நல்லா இந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போது முறுக்குக்கு தேவையான அரிசி மாவு நான் இன்றைக்கி 2.5 கப் எடுத்திருக்கேன். அரிசி மாவு கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த உளுந்து பொட்டுக்கடலை மாவை நல்லா சலித்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து இதோடு நல்லா கலந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முறுக்கு நல்லா சாஃப்டாக வரும் பட்டர் சேர்த்தோம் அப்படின்னா. பட்டர் இல்லை அப்படின்னா அதே அளவு ஆயில் கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக ஓமம், கொஞ்சமாக சீரகம், தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கலாம். நம்ம தீபாவளிக்கு என்னதான் நிறைய ஸ்வீட் நம்ம கடையில் வாங்கினாலும் வீட்டில் செய்கிற இந்த முறுக்கு அதிரசம் இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த தீபாவளி சீரீஸில் கண்டிப்பாக வேறு ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்தளவு சாஃப்டாக பிசைஞ்சு வச்சாச்சு. ஒரு பாத்திரத்தில் நிறைய எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகணும். நான் இன்றைக்கி இந்த 3 டாட் முறுக்கு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து யூஸ் பண்ணுறேன். மாவு நல்லா இதில் ஒரு 3/4 வாசி அளவு வர வரையும் போட்டு நல்ல ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி ஒரு கரண்டி மேலே இல்லை ஒரு பேப்பர் மேலே கூட நீங்கள் போட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி முறுக்கு பிழிஞ்சிட்டு எண்ணெய் காஞ்சிச்சான்னு செக் பண்ண ஒரு ஐடியா. கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் போடும்போது அது டக்குன்னு மேலே வந்துச்சு அப்படின்னா எண்ணெய் காஞ்சிச்சின்னு அர்த்தம். ஸோ முறுக்கு அதில் போட்டுட்டு அந்த பபிள்ஸ் ஃபுல்லாக அடங்கினதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு முறுக்கு ரெடின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஷேப் எனக்கு கரெக்டாக வரல, பட் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒவ்வொரு முறுக்காக இந்த மாதிரி போட்டு நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வேறு ஷேப்பில் இருக்கக்கூட முறுக்கச்சில் கூட போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டாரில் ரிப்பன் முறுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். நான் ஒரு 4-5 முறுக்கு மட்டும் ஸ்டார் வச்சு இந்த மாதிரி போட்டிருக்கேன். எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் முறுக்கு செய்கிறது. நீங்கள் யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் தீபாவளிக்கு முறுக்கு ட்ரை பண்ணிங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, முறுக்கு சூப்பராக வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு. அப்போல்லாம் வந்து நம்ம வீட்டில் வந்து முறுக்கு அதிரசம் லட்டு இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிடுவோம். என்ன தான் நம்ம கடையில் வாங்கினாலும் வீட்டில் நம்ம தனியாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதே ஒரு தனி சந்தோஷம்தான். கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். தீபாவளி நல்ல ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள், சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு தீபாவளி ரெசிபியோடு உங்களை நான் நாளைக்கு பார்க்குறேன். பாய்.